ஹலோ, விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ சார். இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக நிறைய சதி நடக்குது. இன்விடேஷன் இல்லாம யாரையும் உள்ள விடாதீங்க. மீறி யாராவது வந்து அடிச்சு வெளியே அனுப்புங்க. இது கலெக்டர் அம்மாவோட உத்தரவு. ஓகே சார். யார் நீ? சந்தியாவை பார்க்கணும். இன்விடேஷன் இருக்கா? இன்விடேஷன் இல்ல சார், ரொம்ப முக்கியமா சந்தியாவை பார்க்கணும். அதெல்லாம் யாரையும் பார்க்க முடியாது. உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? நான் அங்க பேசிக்கிறேன். போகடா சொல்றேன்ல. என்ன பண்ற? முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சு. தாலி கட்ட போறாங்க. இவனை தூக்கி வெளியே போடுங்க. வாங்க. என்னை தாளாட்டும் இசையே, உன்னை பாடாத நாளில்லையே, அடி கண்ணம்மா பாடாத நாளில்லையே. பாட்டு அத நான் பாட கேட்டு என்ன பாராட்டும் காலம் வரும். அடி கண்ணம்மா பாராட்டும் காலம் வரும். அன்பில் இந்த மண்ணை வெல்லும் வித்தை சொல்லட்டுமா? வெற்றி முத்தை அள்ளட்டுமா? ஒத்தையடி பாத இதில் தேரும் வரும் நாள எல்லாம் நாளை மாறிவிடும், நிலவும் கூட பூமி வரும். எல்லாம் நாளை மாறிவிடும், நிலவும் கூட பூமி வரும். நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டு இன்னைக்கு தாலி கட்ட போற நேரத்துல 1000 பேருக்கு முன்னாடி ஏந்திரிச்சு வந்துட்டியே, இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்லன்னு அர்த்தம். ஏன் இஷ்டம் இல்ல? ஏனா ஐஏஎஸ் படிச்சிருக்கிற ஏன் ஸ்டேட்டஸ் எங்க? ஆஃப்டர் ஆல் பிஎஸ்சி படிச்சிருக்கிற ஓ ஸ்டேட்டஸ் எங்க? ஏமா ஸ்டேட்டஸ் பார்க்க இதுவா நேரம்? உங்க கௌரவ பிரச்சனைல அனாவசியமா கல்யாணத்தை நிறுத்தாதீங்க.
அதெல்லாம் பார்க்க முடியாதுங்க. ஒரு விளக்கு எரியணும்னா ஒரு தீக்குச்சி அணையத்தான் வேணும். தீக்குச்சி அணையதேன்னு அனுதாபப்பட்டா அப்புறம் ஆயுசுக்கும் இருட்டுல தான் நிக்கணும். கல்யாணத்துக்கு இஷ்டம் இல்லனா அப்புறம் எதுக்கடி சம்பவிச்ச? எதுக்கா? அன்னைக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா சம்மதிச்சு நிச்சயதார்த்தமும் பண்ணிட்டு சொத்து போன உடனே தூக்கி எரிஞ்சியே, அதுக்கு ஒரு பாடம் சொல்லத்தா. டெல்லியில வச்சு உன் பேச்ச கேட்டு நான் ஏமாந்ததா நீ நினைச்ச. ஆனா ஏமாந்தது நான் இல்ல, நீ. கலெக்டர் கொண்டாட்டியானா நிறைய காரியம் சாதிக்கலான்னு நீ கல்யாண பத்திரிக்கை அடிச்ச. ஆனா இந்த கல்யாணமே ஒரு நாடகம் தான்னு நான் ஏற்கனவே விஸ்வத்துக்கு லெட்டர் எழுதிட்டேன். நான் நினைச்ச உன்னை எப்படி வேணும்னாலும் பழி வாங்கி இருந்திருக்கலாம். அது உனக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ எப்படி எங்க அப்பாவை 4 பேருக்கு முன்னால அவமானப்படுத்தினியோ அதே மாதிரி ஊருக்கு முன்னால உன்னை அவமானப்படுத்தணும்னு தான் தாலி கட்ட போற நேரத்துல உன்னை தூக்கி எறிஞ்ச. ரொம்ப சந்தோஷப்படாதடி. இப்ப இந்த கல்யாணம் நின்னு போச்சே, இனிமே உன்னை எவண்டி கட்டிக்குவான்? அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா தாலி கட்ட போற நேரத்துல இந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல, இவரை கல்யாணம் பண்ணிக்கிறத விட காலம் பூரா கன்னியாவே இருப்பேன்னு கல்யாண பொண்ணு சொன்னதா நாளைக்கு பத்திரிக்கையில கொட்டை எழுத்துல செய்தி வருமே. அப்ப எந்த முகத்தை வச்சுட்டு வெளியில வருவேன்? யார் முகத்துல முழிப்ப? எந்த பைத்தியக்கார பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்குவா? எங்க உன் அந்தஸ்த வச்சு இப்ப நடந்தது நடக்கவே இல்லைன்னு பண்ணிட்டு பாக்கலாம். இப்ப தெரியுதா? அந்தஸ்துங்கிறது வீட்டுக்கு வெளியில மாட்டி இருக்கிற நேம் போர்டு மாதிரி. அது அடையாளத்துக்கு தானே தவிர அவசியத்துக்கு இல்ல. அந்தஸ்த காரணம் காட்டி எத்தனை காதல் அழிஞ்சு போயிருக்கு. எத்தனை பேர் காதல் தோல்வினால தற்கொலை பண்ணிருக்காங்க. எத்தனை பேர் கல்யாணம் பண்ணிக்காமலேயே நடப்பணமாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுமா? இனிமே எங்களை மாதிரி ஏமாறுறவங்களுக்கும் உன்ன மாதிரி ஏமாத்துறவங்களுக்கும் இது ஒரு பாடமா இருக்கட்டும். நல்லாரு நல்லாரு. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். Thank you, sir. இங்கு ஓடும் நதியும் பாடல் கேட்டு தேனாச்சு. அந்த மின்னல் கூட விளக்காச்சு. வழிமுள்ளும் கூட பூவாச்சு. தேவன் கோயில் மணியோசை கேட்குது. குயில் பாட்டு பாடுது.
ஓசை கேட்குது குயில் பாட்டு பாடுது